இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்பிள் 3.1 தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக அடிக்கடிக்கு டிஎன்பிஎஸ்சி டெட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம்னே தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை வருடங்களில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதே ஈக்குவேஷனுக்கு நம்ம மாற்றணும். ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தந்தையோட தற்போதைய வயது, தந்தையின் தற்போதைய வயது, அதை நான் என்னென்னு எடுக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே போல் இங்கே மகன் கொடுத்துருக்காங்க. மகனின் தற்போதைய வயது நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தந்தைன்னா எக்ஸு, மகனோட இப்போ இருக்கிற ஏஜ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இல்லை, ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை மடங்கு? 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது எக்ஸுன்றது தந்தைன்னு சொல்லிட்டேன், வயது மகனோட வயது 6 மடங்கு இருக்குது. அப்போ ஒய்ன்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 6ஒய்ன்னு எழுதலாமா? அதாவது தந்தையோட வயது மகனோட வயதை விட 6 மடங்கு. 6 மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 6 × ஒய். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிறகா இல்லை முன்னா அப்படின்னு பாருங்கள். ஆஃப்டர் ஆர் பிஃபோர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறகு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் பிறகு அப்படின்னா ஆட் பண்ணணும். முன் அப்படின்னு சொன்னால் மைனஸ் பண்ணிக்கணும், கழித்தல் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். அதிகம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எத்தனை வருஷம் அப்படின்றது மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை மடங்கு, மடங்குன்னு வந்தாவே மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மடங்கு அதிகம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை மேக் பண்ண போகிறேன். கிளியராக கொடுத்துருக்காங்க. 4 வருடங்களுக்கு பிறகு, 6 வருடங்களுக்கு பிறகு, 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னும் போது 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா நான் என்ன, எக்ஸ் தந்தையோட வயதுன்னு சொன்னேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6, அப்பாவோட வயசுலேருந்து 6 வருஷம் நான் பிறகு அப்படின்னும் போது ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் ஒய்லேயும் என்ன ஆகும், 6 வருஷம் ஆட் ஆகும். அப்போ ஒய் ப்ளஸ் 6. ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், எத்தனை மடங்கு அதிகமாகுது, 4 மடங்கு அதிகமாகுது. அப்போ இந்த மடங்கை பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4y ப்ளஸ் 24. இந்த எக்ஸும் ஒய்யும் ஒரே இடத்துல கொண்டு வந்துடுங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 24. இங்கே இருக்கிற 6 இந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் 6ன்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், 6x மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 24லேருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா நம்ம 6 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 18ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 1, 2, 3. இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சமன் பண்ண போகிறேன். எப்படி சமன் பண்ண போகலாம், இந்த 6 இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து எக்ஸ் மைனஸ் 6y ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடலாமா? இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3யும் இந்த ஈக்குவேஷன் கிடச்ச ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 6y ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் பண்ணோம்னா இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும் இல்லையா? இப்போ இது கேன்சல் ஆகிடும். இப்போ 6லேருந்து 4 போச்சு அப்படின்னா மைனஸ் 2y, மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 வரும். இப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 டிவைடட் பை மைனஸ் 2. மைனஸு மைனஸு கேன்சல் ஆகிடும். இப்போ ஒய்யோட வயசு என்னென்னா 9 அப்படின்னு வரும். நமக்கே ஏற்கனவே தெரியும், எக்ஸ் ப்ளஸ் x equal to 6y.
எக்ஸ் ஈக்குவல் டு 6y தெரியும். இதில் ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 9. அப்போ எக்ஸ்ன்றது என்னது 54. அப்போ தந்தையோட வயது என்னது? தந்தையின் வயது எக்ஸ் இல்லையா, 54. அதே போல் மகனின் வயது 9. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.